இன்னைக்கு வந்து என்னோட அப்பாவோட எம்பிபிஎஸ் பேட்ச் ரீயூனியனுக்காக பூவார் வந்திருக்கோம். அங்கேருந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். பெப்டிக் அல்சர் அல்லது GERD GERD ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆசிட் ரிலேட்டட் ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க வந்து என்னென்ன ஃபுட்டு எடுக்கக்கூடாது, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 5 ஃபுட்டு என்ன எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உணவு, அதாவது பிரியாணி. ஸோ பிரியாணி ஏன் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னா, அதுல நான் வெஜிடேரியன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்ல, ஈவன் வெஜிடேரியன் பிரியாணியுமே எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதுல எல்லா வித மசால் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்றோம். அது ரொம்ப வந்து ஹெவியா இருக்கும். ஸோ அடிஷ்னலா நான்வெஜ் இருந்தா அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஹெவினஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிரியாணிக்கு வந்து கொடுக்குது. ஸோ என்னோட பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த ஆசிட் ரிலேட்டட் ப்ராப்ளங்கள், அசிடிட்டி, அல்சர் எல்லாமே வந்து ரொம்ப கூடுது அப்படின்னு சொல்லி வரதை நான் ரொம்ப காமனா பாக்குறேன். ஸோ வெஜ் பிரியாணினாலும் சரி, நான்வெஜ் பிரியாணினாலும் சரி, அந்த ஸ்பைசஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலயே அதை நம்ம வந்து அவாய்ட் பண்றது வந்து நல்லது. ரெண்டாவது நான் சொல்ல போற ஃபுட்டுமே வந்து நிறைய பேர் வந்து தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட்டு, அது என்னன்னா காஃபி அண்ட் டீ. ஸோ காஃபி அண்ட் டீ ரெண்டுமே வந்து அசிடிட்டியை வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி நம்ம அதை வந்து எம்டி ஸ்டொமக்ல, நிறைய பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கும், காலையில எந்திரிச்ச உடனே அந்த காஃபி அண்ட் டீ குடிக்கிற ஹேபிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எம்டி ஸ்டொமக்ல காஃபி அண்ட் டீ குடிக்கிறப்ப இது ரொம்ப வந்து அதிகப்படுத்தும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு காஃபி அல்லது ஒரு டீ குடிக்கலாம். அதுவுமே வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிக்கலாம். எம்டி ஸ்டொமக்ல வந்து இந்த காஃபி அண்ட் டீ வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது, இந்த அல்சர் அண்ட் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிற மெயினான பேஷண்ட்ஸ் வந்து. தேர்ட் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ். அது வந்து ஸோ அதாவது கேஸ் அதிகமா இருக்கக்கூடிய அந்த கார்பனேட்டட் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதுல எல்லாத்துலயுமே வந்து ஏன் அவாய்ட் பண்ணணும்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பிளஸ் அதுல வந்து பேஸ் வந்து சிட்ரிக் ஆசிடுமே கண்டிப்பாவே எல்லா அந்த கார்பனேட்டட் கூல் ட்ரிங்க்ஸ்ல வந்து இருக்குது. அது நம்மளோட வயிறோட அசிடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணதான் செய்யும். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து நான் சாப்பிட்ட உடனே அந்த கூல் ட்ரிங்கை குடிச்சு எனக்கு ஏப்பம் வந்தாதான் நல்லா ஆகும் இப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது டோட்டலி ஒரு தப்பான ஒரு கருத்து. இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் நம்மளோட வயிறுல இருக்கிற அசிடிட்டியை கூட்டி அல்சரை வந்து அதிகப்படுத்துது. நாலாவது நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து ஃப்ரைடு ஃபுட்ஸ் அண்ட் பேக்டு ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து அதாவது டீப் ஃப்ரை பண்ண நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அல்லது நான் வெஜிடேரியன் அதுவுமே நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி பேக்டாக வர்ற நம்மளோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், நிறைய சிப்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து ப்ரிசர்வேட்டிவோட பேக்டாக வருது. ஸோ அந்த எல்லாத்துலயும் இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ்ஸ் எல்லாமே நம்மளோட வயிறை வந்து ரொம்ப பாதிக்குது. அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து அல்சரை ஈஸியாக அதிகப்படுத்துறதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃப்ரைடு ஃபுட்ஸ் அண்ட் பேக்டு ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். எப்பவுமே நம்ம ஒரு 5 பாயிண்ட் சொன்னோம்னா லாஸ்ட் பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்டா வச்சிருப்போம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த பாயிண்ட சொல்லுவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ரொம்ப நம்ம வந்து முக்கியமான அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்க்ஸ். ஏன் அப்படின்னா ஆல்கஹால், அதாவது மது அருந்துதல் வந்து வயிறுலையும் குடல்லையும் அல்சரை வந்து ரொம்ப வேகமா வந்து ஃபார்ம் பண்ணிரும். அதனால ப்ளீடிங் வரலாம், வாமிட்டிங் வரலாம், ரொம்ப அதிகமா காமனா பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது. இந்த ஸ்மோக்கிங் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வயிறுல புண்ணை உண்டாக்கவும் செய்யும். ஏற்கனவே உண்டான புண்களை வந்து ஆறுறத வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணிடும். அந்த ஹீலிங் ப்ராசஸ் அப்படிங்கறத வந்து இது வந்து ரொம்ப வந்து ஸ்லோ டவுன் பண்ணி அந்த ஹீலிங் வந்து ஆக விடாது. ஸோ ஸ்மோக்கிங் வந்து புண்ணை வந்து ஆற விடாது. ஸோ இந்த அல்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ரெண்டையுமே வந்து சுத்தமாக வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ ஈட் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹெல்தி.